அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் திராட்சையில் ஒரு ஜூஸ் செய்யலாம். நான் எல்லா பழமுமே இருக்குது. வாழைப்பழம், தர்பூசணி, ஆரஞ்சு, மாதுளை, ஆப்பிள் எல்லாமே இருக்குது. ஆனால் நான் இன்றைக்கி வெறும் திராட்சையும் தர்பூசணி மட்டும்தான் வச்சு நான் ஜூஸ் செய்ய போகிறேன். இன்னும் வெறும் திராட்சையில் பண்ணுறதை விட நம்ம தர்பூசணி கலந்து செய்வோம், இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வாங்க, இப்போ நான் தர்பூசணியெல்லாம் பீஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் விதைகள்லாம் இல்லாமல் நம்ம எடுத்துக்கணும். விதைகளோடு போடும்போது லைட்டாக கொஞ்சம் சிறு கசப்புத்தன்மை இருக்கும். அதனால் விதைகளெல்லாம் எடுத்துகிட்டு தர்பூசணியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் கிரேப்ஸ் எடுத்துருக்கேன். அதையும் நம்ம அலசிட்டு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உதுத்து போட்டுக்கிடலாம். இப்போ நான் தேவையான தர்பூசணியும் திராட்சையும் எடுத்து போட்டிருக்கேன். இப்போ நம்ம மிக்சியில் கட் பண்ணி அடிச்சிட்டு வந்துடலாம். அடிச்சிட்டு வடிகட்டிக்கிடலாம். நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு நம்ம அப்படியே கிளாஸில் ஊற்றி குடிக்க வேண்டியது தான். இதில் நான் எந்த இதுவும் போடலை. நாட்டு சர்க்கரையோ வெள்ளை சர்க்கரையோ எதுவுமே போடலை. உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. நாட்டு சர்க்கரையோ வெள்ளை சர்க்கரையோ போட்டு கொஞ்சம் ஒரு லெமன் புழிஞ்சு ஊற்றிக்கிடலாம். இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் எதுவுமே போடாமல் தான் இந்த தர்பூசணி இனிப்புலேயே குடிச்சிக்கிடலாம்ட்டு எடுத்திருக்கேன். இதேமாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.